முடியாது முடியாது முடியாது, என்னால ஏத்துக்கவே முடியாது. என்ன அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட்டர் நம்மள்ட்ட வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ப்ரோ இந்த மாதிரி நான் ரீசெண்டா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன் நான் லவ்ல இருந்தேன்னு சொல்லாம ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன்னு சொல்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா காதல் அப்படிங்கிறது எனக்கு இதனாலங்கிற ஒரு பாயிண்ட்ல வரவே செய்யாது. ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு இப்படி ஒரு விஷயம் பண்ணாங்க, எனக்கு இப்படி பிடிச்சிருந்து, எனக்கு இதனால எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லி ஒரு காரணம் இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக வந்துட்டு விரும்பின ஒரு பொண்ணை வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னு சொன்ன ஒரு பையனுக்கு ஹேட்ஸ் ஆஃப். அதுக்காக லைக் பண்ணிக்கோங்க. விஷயம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். அந்த பேர் ரீசெண்டா ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸ் ஆகி ரொம்ப நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருந்ததுக்கு அப்புறம் அவுட்டிங் வந்துட்டு எப்போவாது மாசத்துக்கு ஒரு தடவை வெளியே போவார் போல. அப்படி வெளியே போகும்போது ஒரு டைம் வந்துட்டு மாலுக்கு போயிருந்திருக்காரு. அப்போ வந்துட்டு மால்ல அந்த பொண்ணும் அந்த பையனும் போகும்போது கூட அந்த பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் வந்துட்டு வந்திருந்திருக்காங்க. அப்படி அந்த 10 பேர் வரும்போது இந்த பையன் எந்த ஒரு, ஏன்னா மாசத்துல ஒரு வாட்டி தான் அந்த பொண்ணை பார்க்க போறான் இல்லையா, அந்த நேரத்துல ஏதாவது கொஞ்ச நேரம் நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களா, அவங்க கூட இருந்துட்டா போதும் அப்படிங்கிற ஒரு ஆசையில அந்த பையன் வந்திருக்கான். ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்குன்னா, இந்த பையன் கூட கொஞ்சம் கூட ஸ்பெண்ட் பண்ணாம ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஃப்ரெண்டு கூட ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. நான் ஃப்ரெண்டு கூட ஸ்பெண்ட் பண்ண தப்பு சொல்லவே இல்லை. ஆனா நம்மளே என்னைக்காவது ஒரு நாள் தான் மீட் பண்றோம். உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ எப்பனாலும் பேசிக்கலாம், யாரும் உன்னை எதுவும் சொல்ல போறது இல்லை. ஆனா உனக்காக உன்னைய பாக்குறதுக்காக வந்த எனக்காக கொஞ்சம் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு எண்ணம். உங்களுக்கு எப்படின்னு தெரியல, இது என்னோட ஒரு கருத்து. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்பல் பண்ணா கூட அப்பப்போ இவங்ககிட்ட வந்து பார்த்து கோச்சுக்காதரா, சாரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரி அட்லீஸ்ட் அவங்க அவ்வளவு ஆசையா வந்திருக்காங்கிறதையாவது வேல்யூ கொடுத்து போய் கொஞ்சம் 2 வார்த்தைகள் பேசியிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். அப்படியும் இல்லை. ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து இவங்களை ரொம்ப அவாய்ட் பண்ற மாதிரி வேல்யூ கொடுக்காம மாதிரி பண்ணதுனால அவர் ரொம்ப ஹர்ட் ஆகி திரும்ப வந்து இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு. சோ அப்ப இது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஐ மீன் அந்த பொண்ணுகிட்டே அவங்க சொல்லி பார்த்திருக்காங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்குன்னா, நான் இப்படித்தான் எப்பவுமே இருப்பேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா. இது என்ன ப்ரோ பண்றதுன்னு கேட்டாங்க. சோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சின்னதா நமக்கு யாரையா ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு, சொந்தக்காரங்களையோ தெரிஞ்ச பையனோ இல்ல தெரிஞ்ச பொண்ணோ ஏதோ ஒரு வகையில கொஞ்சமா அவங்க மேல நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு அவங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட அவங்க வரும்போது நமக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். சரி வாராங்க, நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும். இது ஃபேக்ட். சோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன், அது வந்துட்டு யாரானாலும் இருந்துட்டு போட்டோம், நமக்கு பிடிச்சிருக்கு, நமக்கு பிடிச்சவங்க அப்படின்னாலே நமக்கு ஆசை இருக்கும் அவங்கள பாக்குறதுக்கு. அப்படி ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கே அந்த ஆசை வரலங்கும் போது உண்மையான இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படி இல்லையா, வேற யார் மேல இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும், இல்ல உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது. ஏதோ ஒரு காரணத்துல அந்த ஒரு நாள்ல நீங்க சேர்ந்திருப்பீங்க. அதுக்காக இதை வந்துட்டு ரொம்ப லாங்கா கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா திரும்ப ஹர்ட் ஆவீங்க. சோ அதனால இதை அப்படியே பாதியில கொஞ்சம் முடிச்சிருங்க. இது என்னோட ஒரு சஜஷன். இதுக்கு மேல நீங்க அதை முடிவு பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு தான் பர்சனலா அது எப்படின்னு தெரியும் சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கேன். இது கரெக்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.